லோன் அப்ளை பண்ணா ரிஜெக்ட் ஆயிடுச்சா? ப்ராப்ளம் லோன் இல்ல, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் தான். புரியல, கிளியரா பாக்குறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா உங்களோட பினான்சியல் ரெபுடேஷன். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 300ல இருந்து 900 இருக்கும். அதுல நீங்க 750 பிளஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா பேங்க் உங்களை லவ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். அதனால நீங்க இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு கிரெடிட் கார்டு யூஸரா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பேமெண்ட்டை ஆன் டைம் பே பண்ண பிளான் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எவரி இஎம்ஐ ஆன் டைம் கரெக்டா பே பண்ணுங்க. மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாம டூ மெனி லோன்ஸ் அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. நிறைய லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தான் கிரெடிட்ல ப்ராப்ளம் வரும். நீங்க லோ கிரெடிட் ஸ்கோர் வச்சிருந்தீங்க அப்படின்னா லோனும் ரிஜெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹை இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. நிறைய கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் ஈஸியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பெட்டர் ஆஃபரும் ஈஸியா கிடைக்கும். ஃபைனலா உங்க நேமுக்கு எப்படி வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே போல உங்களோட கிரெடிட் ஸ்கோருக்கும் வேல்யூ கொடுங்க. நீங்க உங்களோட கிரெடிட் ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கான ஃபுல் நோட்ஸ் கம்ப்ளீட் PDF ரெடி பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கோர்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டைரக்டா DM பண்றேன்.